ஆக்கப்படலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்கு. அதனால ஏமாற்றக்கூடிய பேர்வழிகளை நாம் ஏமாற வைக்கணும்னு சொன்னா அடுத்த முறை இவர்களை எதிர்க்கட்சியவர்களும் உட்கார வைக்கணும். சரிங்களா? அப்பதான் நாம வாழ முடியும். நாம வாழணும்னு சொன்னா நம்முடைய கோரிக்கையை அவங்க ஏற்று நடத்தணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? எம்எல்ஏ கொடுக்கக்கூடிய சலுகையும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை ஏன் கொடுக்க மறுத்தாங்க? என்ன காரணம்? அது பேர் சர்வாதிகாரம். ஜனநாயகம் என்ற போர்வையில சர்வாதிகார ஆட்சியை இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. தயவு செய்து நாம அனைவருமே ஒன்று நிற்கணும். நம்மளுடைய அண்ணன், தம்பி, அக்கா, மாமா, மச்சான், தாயி, தந்தை அத்தனை பற்றி சொல்லி இந்த நாட்டில் இந்த ஆட்சியாளர்களை, அக்கிரமக்காரர்களை, நீதிக்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை மாற்றி அமைப்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கும். நான் ஆளுநர் சொல்றீங்க 46 நீங்க 70 வயசு ஆகுது, நான் வாழ முடியும். என்ன காரணம்? கொடுக்கக்கூடிய காசு போதுமா? 2000 கொடுத்துருங்க. நீங்க ஒரு எம்எல்ஏ 5000 எடுத்துருக்கீங்க. யாருக்கு காசு? இந்த மண்ணும் மழையும் கடலும் ஆறும் நீரும் நெருப்பும் அத்தனையும் இந்த மக்கள் தான் சொந்தம். நீ ஆட்சிக்கு உட்காந்து மறுபடியும் சொந்தமா போயுமா? நீ கொடுக்க மறுப்பது எதனால? சர்வாதிகாரம் போக்குறாங்க. இந்த சர்வாதி போக்கு அடையாளம் கண்டுக்கணுமா வேண்டாமா? நம்மளே பிரச்சாரம் பண்ணணும். நாமளே இந்த போராட்டத்தை வடிவோடு மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் பண்ணி மக்கள் எடுத்து சொல்லணும். எல்லோரும் ஒரு காலத்தில் பெண்களை கணவன் இறந்த பின்னாடி சிறையில் போட்ட நாடுகள் நாடு. அந்த நாட்டுதான் மனிதர்களாக வாழ்வதற்காக எத்தனையோ பெரியோர்களும் எத்தனையோ சீர்திருத்தவாதிகளும் இலக்கியவாதிகளும் போராடி அந்த நிலையை மாற்றணும். சுதந்திரத்துக்காக பாடுபட்டோம். அதுவும் பெண்கள் தான் பாடுபட்டாங்க. கவலை வேண்டாம். இந்த காசு என்ன காசு? நம்ம பெற்றோர் இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு இருக்காங்க, அவங்க நம்ம காப்பாற்றுவாங்க. இந்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்றாது எந்த முடிவுக்கு வரும்பொழுது நம்ம ஒன்றுபட்டு நிற்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். தமிழக அரசே சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களின் கோரிக்கையை உடனடியாக போராட்டங்கள் யாராலே எல்லாம் இந்த அரசாலே தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு, தேர்தல் முடிந்தால் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தால் ஒரு பேச்சு, ஆட்சி போனால் ஒரு பேச்சு, மாறி மாறி பேசாதே. மக்களை தமிழக அரசே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கின்றோம். கோரிக்கைகள் நிறைவேற போராட்டங்கள் யாராலே ஆர்ப்பாட்டங்கள் யாராலே எல்லாம் இந்த அரசாலே போராட